ஹாய் ஹலோ மக்களே, காப்போம் சிலம்பம் கற்போம் சிலம்பம். சிலம்பன் குத்புதீன் சேனலில் இருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். லாஸ்ட் 2 பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்வாரல் மேல்வாரல் பார்த்தோம். இது வந்து சிலம்பத்தோட அடிப்படையான சுற்று, ஓகேவா? இப்போ வந்து நம்ம அந்த 2 சுற்றையும் சேர்த்து செய்யக்கூடிய 2 அடி பார்ப்போம், ஓகேவா? கீழ்வாரலையும் மேல்வாரலையும் 2 திசையும் செய்வோம். அது எப்போ என்னென்ன யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் பதிவில் பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்பு கொம்பு வந்து எப்படி பிடிக்கணும்னு பார்த்தோம். உங்களுடைய ரைட் ஹேண்டை அடி கொம்புலேருந்து ஒரு ஜான் விட்டு பிடிக்கிறோம். உங்களோட லெஃப்ட் ஹேண்டை அப்படியே ஆப்போசிட் கிரிப் பிடிக்கிறோம், ஓகேவா? இப்போ கொம்போட அளவுகளை பார்ப்போம், சரியா? கொம்பு வந்து உங்களோட நுனிக்கொம்பு வந்து கீழே வச்சிங்கன்னா அடிக்கொம்பு வந்து உங்கள் நெத்திக்கு மேலே இருக்கணும், இல்லைனா நெத்தி அளவு வைக்கலாம். அப்போது எக்ஸாம்பிள் நம்ம பாருங்கள், இன்னொரு கொம்பு வச்சுருக்கேன், பெரம்பு கொம்பு. இப்போ நான் கீழே வச்சேன், நான் நேராக நிற்கிறேன்னா என் மூக்குக்கு மேலே நெத்திக்கு நேராக இருக்கு பாருங்கள். இந்த நெத்திக்கு நேராக என் கொம்பு இருக்கணும், ஓகேவா? இல்லைனா இந்த மூக்குக்கு நேராக இங்கே பாருங்கள், இவ்வளோ வரணும். அதுக்கு மேலே வேணால் இருக்கலாம். இப்போ நம்ம சிலம்பம் விளையாட்டுக்கெல்லாம் போகிறாங்க சிறுவர்கள்லாம், அப்போ போகும்போதும் தனித்திறமை செய்வாங்க, இண்டிவிஜுவல் சொல்லுவாங்க. அப்போ கூட வந்து ஸ்டிக்கை வந்து செக் பண்ணுவாங்க. உங்கள் நோஸ்க்கு மேலே உங்களோட பொட்டு நெத்தி பொட்டு வரைக்கும் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம் லெசனுக்குள்ளே. இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா கீழ் வரல் மேல் வரல், இது ரெண்டுத்தையும் சேர்த்து 2 வீடில் செய்வோம், ஓகேவா? 2 வீடுன்னு சொல்லுவாங்க இதுக்கு. லெஃப்ட் லெக் ஃபார்வர்டில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு நின்ற நிலைக்கு பேர் வந்து சமநிலை. அப்படியே ஸ்டாண்டர்டிஸ் பொசிஷனில் நின்றிங்கன்னா இதுக்கு பேர் வந்து சமநிலை. இப்போ தயார் நிலை, இடது கால் முன்வைத்து தயார் நிலைனா நீங்கள் நிற்கிறீங்க, நல்லா பாருங்கள். லெஃப்ட் லெக் முன்னாடி இருக்குது. இந்த லெஃப்ட் லெக் வந்து நீ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், 90 டிகிரியில் இருக்கணும். உங்களோட ரைட் லெக்கு பின்னாடி இருக்குது. அதுவும் நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்களோ அந்த பக்கம் பார்க்கணும். உங்களோட 2 ஷோல்டரையும் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். சில பேர் இப்படி நிற்பாங்க, இல்லை இப்படி நிற்பாங்க. இது நிலை கிடையாது. தயார் நிலைனா இப்படி நிற்கணும். உங்களோட 2 ஷோல்டரும் எதிரியை பார்த்து நிற்கணும். அதே பக்கம் உங்களோட கட்டை வரலாம் இருக்கணும். நீ வந்து இப்படி இருக்கணும். ரொம்ப இப்படியும் போயிடக்கூடாது, இப்படியும் வந்துடக்கூடாது, இப்படியும் நின்றுடக்கூடாது. லைக் எது கரெக்டான ஒரு பொசிஷன் தான், நல்லா பாருங்கள். லெஃப்ட் லெக்கு அந்த கட்டை விரல் நேராக இருக்கணும். பின்னாடி ரைட் லெக் இருக்குது, அதுவும் நேராக இருக்கணும். 2 ஷோல்டரும் நேராக இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக ஆப்பனண்ட்டை பார்க்குறோம், ஓகேவா? இப்போ கொம்பு தரையில் இருக்குது. ஒரு ஜான் விட்டு பிடிச்சேன், ஆப்போசிட் ரைட் ஹேண்டை அப்படியே நேராக பிடிச்சேன். இப்போ நிற்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஒரு கீழ்வாரல், மறு கீழ்வாரல், 2 கீழ்வாரல் மேல்வாரல். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இப்போ நான் செய்ய போகிறது வரும். முன்னாடி நல்லா பார்த்துக்கோங்க. கீழ்வாரல் மேல்வாரல் முதல்ல பதிவு போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு அப்புறமா இதில் வாங்க. ஒரு ஜான் விட்டு பிடிச்சிட்டேன், நேராக நிற்கிறேன். உடம்பு ஒட்டி ஒரு கீழ்வாரல். ஃபஸ்ட்டு வலது பக்கம் செய்கிறேன், அப்புறம் இடது பக்கம் செய்கிறேன். திருப்பி பாருங்கள். ரைட் ஹேண்டில் ஒரு கீழ்வாரல், லெஃப்ட் ஹேண்டில் ஒரு கீழ்வாரல். அப்படியே திரும்பி இங்கே லெஃப்டில் ஒரு மேல்வாரல், ரைட்டில் ஒரு மேல்வாரல், லெஃப்டில் ஒரு மேல்வாரல். திருப்பி பாருங்கள். ரைட்டில் ஒரு கீழ்வாரல், லெஃப்டில் ஒரு கீழ்வாரல். அப்படியே எதிர்பக்கம் திரும்பி ரைட்டில் ஒரு மேல்வாரல், லெஃப்டில் ஒரு மேல்வாரல். திருப்பி பாருங்கள். இப்படி நிற்கிறீங்க. இப்போ நான் இந்த பக்கம் நிற்கும் பொழுது என்னோடது வலது கால் முன்னாடி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டேனை பார்த்துக்கோங்க. இந்த சைடு எதிரியை பார்த்து நின்றேன்னா என்னோடய லெஃப்ட் லெக் வந்து பெண்ட் ஆகிருக்கு. அதே இந்த பக்கம் திரும்பும் பொழுது என்னோடய ரைட் லெக் பெண்ட் ஆகிருக்கு, லெஃப்ட் லெக் பெண்ட் ஆகலை. திருப்பி இந்த பக்கம் திரும்புகிறேன். இப்போ என்னோட லெஃப்ட் லெக் பெண்ட் ஆகிருக்கு. இதை பாருங்கள், நல்லா பாருங்கள். இது டேன் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா எதிரி இந்த பக்கமும் வருவான், இந்த பக்கமும் வருவான். 2 பேரும் திசை மாறி அடிக்க கற்றுக்கணும். நேராக நிற்கிறோம். இங்கே எதிராளியோட தாடியில் ஒரு அடி, மறு அடி. திருப்பி எதிராளியோட மண்டியில் ஒரு அடி, 2 அடி. 1 2 3 4, 1 2 3 4. திருப்பி பாருங்க. 1 2 3 4. திருப்பி பாருங்க. 1 2 3 4. 1 2 3 4. இது கண்டினியூவாக ஒரே வாட்டி பொறுமையாக செய்கிறோம் பாருங்க. என்னோட காலை திருப்புறேன், தெரியுதா? திருப்பாருங்க. நேராக நிற்கிறேன். என் கால் எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் என் தோல் பட்டியும் போகணும். 2 ஷோல்டரும் நேராக இருக்கணும். இப்படி திரும்பணும். இதே இப்போ வந்து காட்டு கொம்பு. இது நான் வந்து உங்களுக்கு பெரம்பு கொம்பில் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். நேராக எடுக்கிறேன். 1 2 1 2 1 2 3 4.
வேகமாக செய்கிறேன் பாருங்க. இது எதுக்குன்னா இங்கே ஒரு ஆப்னண்ட் வரோம், 1 2 பட்டு இங்கே மேலே அடிக்கிறோம், 1 2 பட்டு 3 4 2 திசையிலையும் அடிக்கிறோம். இங்கே வரவுன்னா கீழே ஏற்றுறோம், இங்கே வரவுன்னா மேலே அடிக்கும். இதுதாங்க கீழ் வரல் மேல் வரல். இது வந்து சேர்த்து 2 விடுன்னு சொல்லுவாங்க. 2 பக்கம் எந்த செய்கிறதுனால 2 விடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அதை சொல்லுங்கள். இன்னும் பேசிக் வீடியோஸு நிறைய போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் மக்களே, பாய்.